ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாவட்ட கவுன்சிலரோட முக்கியமான பணிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து உள்ளூர் மேம்பாட்டில் பங்கேற்பது. ஸோ உள்ளூர் மேம்பாட்டில் பங்கேற்பதுன்னா என்னென்னா, அந்த மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டங்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சாலைகள், சுகாதாரம், குடிநீர் போன்ற அந்த உள்ளூர் மேம்பாடு தொடர்பான விவாதங்களில் பங்கேற்பது தான் வந்து உள்ளூர் மேம்பாட்டில் பங்கேற்பது. அடுத்து மக்கள் பிரதிநிதியாக செயல்படுவது. நம்ம டைரெக்டாக நம்மளோட குறைகளை சொல்லாமல் குறைகளையும் தேவைகளையும் வந்து அந்த வார்டு உறுப்பினர், அதான் கவுன்சிலர் மூலமாக எடுத்துரைக்கிறது. அதான் வந்து அவர் வந்து மக்களோட பிரதிநிதியாக செயல்படுறது. இன்னொன்று அரசு திட்டங்கள் செயல்படுத்துவதை மேற்பார்வையிடுவது. அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி அதை மேற்பார்வையிடுவது. அரசு வகுத்திருக்கும் திட்டங்கள் மக்களிடம் சரியாக சென்றடைகிறான்றது வந்து இவர் வந்து மேற்பார்வையிட்டு உறுதி செய்யணும். அடுத்து அரசு நிதியை பயன்படுத்துவதை மேற்பார்வையிடுவது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நிதி தொடர்பாக நிதி ஒதுக்கீடு சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்யணும். அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு வந்து இவர் வந்து செக் பண்ணணும். அதுதான் லாஸ்ட் ஒன் வந்து ஆலோசனை வழங்குவது. அதாவது உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்குவது. அதாவது கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக எல்லா இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஸோ அந்த ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் வந்து அந்த திட்டங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து சொல்லுவார். இதை செஞ்சால் இந்த ஏரியா டெவலப் ஆகும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.